ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வெந்தயக்களி செய்ய போகிறேன். பயங்கர வெயில் திருநெல்வேலி சைடெல்லாம், அதனால் நான் வெந்தயக்களி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல் நாள் நைட்டே வெந்தயம் அரிசி ரெண்டையும் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையும் ஒன்போல் போட்டு அரைச்சிக்கலாம். தனித்தனியாக அரைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு அரை டம்ளர் அரிசி, ஒரு 1/4 டம்ளர் உளுந்து, ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் உளுந்து அதிகமாக வெந்தயத்தை அதிகமாக சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு வாயிலெல்லாம் புண்ணாயிடுச்சு, அதனால் இந்த வெந்தயக்களி நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். காலையில் இன்றைக்கி டிஃபன் இதுதான். மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வரலாமா? பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நல்லா மை போல் அரைச்சிட்டு வந்தாச்சு. மை போல் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நல்லா நம்ம கழுவி இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிடணும். ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டு நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறோம். இத்தினூண்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா கலக்கலாம். நம்ம எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் வெந்தயக்களி செய்ய போகிறேன். எப்படின்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு அரை டம்ளர் வாக்கில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி லேசாக சூடாகட்டும். உப்பு போட்டு வெந்தயம் அரிசி ரெண்டு தான் சேர்த்துருக்கேன். இந்த வெயில் காலத்துக்கு நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு காலையில் டிஃபனாக செஞ்சுக்கலாம். சின்ன 6 மாத குழந்தையிலேருந்து சாப்பிடலாம். அதை உடம்புக்கு நல்லது. இந்த வெயில் காலத்தில் பலவித நோய்கள் வரும். அந்த நோய்கள்லாம் தடுக்கணுன்னா நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம வெந்தயம் நல்ல ஒரு பொருள். அந்த பொருளை வச்சு நமக்கு வெந்தயக்களி செய்யலாம். தண்ணி கொதிச்சுட்டு இந்த கரைச்சி வச்ச மாவை ஊற்றிட்டு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். குட்டி விழாமல் திரண்டு குட்டி வழியாக வரும். ஓரளவு சிம்மில் போட்டுட்டு நம்ம கிண்டணும். தண்ணி கொதிச்சுட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டியாக வரத்துக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அரை டம்ளர் அரிசி எவ்வளோ ஆனாலும் வருது பாருங்கள். 3 பேர் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஈஸியான மெத்தடு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேரி மீடியா அஃபிஷியல்னு சொல்லி போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வரும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வயதானவங்களும் சாப்பிடலாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். சீக்கிரம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாம். இதை நல்ல கொஞ்சம் திண்ணமாக வர தட்டியும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். தண்ணியாக கலக்கிருந்தோம். இப்போ பாருங்கள், திக்காக ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துட்டா திக்காக இருக்கா. இதை கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்காக வரும். நல்லா திரண்டு வரட்டும். குட்டி விழல ஒன்றும் விழல. நல்லா நல்ல கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில். ரொம்ப சீண்டி வச்சிட்டேன்னா படக்குன்னு குட்டி விழுந்துடும். இந்த டம்ளருக்கு அரை டம்ளர் தான் எடுத்தேன் அரிசி. எவ்வளோ ஆனால் வந்திருக்குன்னு பாருங்கள். நைட்டே ஊற வச்சிட்டேன். வெந்தயத்தையும் அரிசியும் ஒன்றாவே கழுவி நல்லா ஊற வச்சு ஒரு மூடியை போட்டு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சோடனே அரைச்சி இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வெப்பத்துக்கு பயங்கர வெயில், அதனால் இந்த வெப்பத்துக்கு நல்ல சூட்டை தணிக்கும். ஃப்ளேம் கூட மீடியமாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள்.
தீண்டி வச்சிங்கன்னா கட்டி விழுந்துடும், பிடிச்சிடும், அடியில் பிடிச்சிடும். வெந்தயம் இருக்கிறதுனால அடியில் பிடிக்கும். அதில் நிதானமாக கிண்டுங்க. நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் இதை பாருங்கள், ஓரளவு திக்காகிடுச்சா தண்ணி இல்லாமல். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து கிண்டலாம். அப்போ நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சாப்பிடாதவங்க, வெந்தயம் சாப்பிடாதவங்க இப்படி செஞ்சு சாப்பிடுங்க, சாப்பிடலாம். இதில் இல்லை எனக்கு வெந்தயக்கறியில் வெறும் களி மட்டும் போதும், நான் குழம்பு ஊற்றி சாப்பிட்றேன் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்ஸில் எடுத்துருங்க. இந்த இடத்துல எடுத்துருங்க. வெயிலான ஒரே வாயிலெல்லாம் புண்ணும். அதனால் நீங்கள் இந்த இதில் எடுத்துருங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ஒன்றும் செய்யாது. அளவுக்கு மீறி கொடுக்கக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் நீங்கள் அளவுக்கு மீறி கொடுக்க வேண்டாம். 6 மாத குழந்தைக்கு கூட ஊட்டலாம். அது நல்லது. வெந்தயம் சேர்க்குறதுனா நல்லது. அரிசி வெந்தயம் அதாவது எந்த பொருளும் சேர்க்கலை. இதுக்கப்புறம் உங்களுக்கு கருப்பட்டி இருந்துச்சுன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இல்லை எனக்கு நாட்டு சக்கரை தான் இருக்குன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை சுகர் தான் இருக்குன்னா சுகரையும் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம். ஆனால் இதுக்கு கருப்பட்டி தான் சேர்த்து செய்வாங்க. இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் போடணும்னு தெரியலை, இனிப்பு போடணும்னு தெரியலன்னா நீங்கள் முதல்ல சீனியை போட்டிங்கன்னா அரிசி வேகாது, அந்த இது நல்லா இருக்காது. அதனால் அதோட கன்சிஸ்டன்சி அதாவது கையில் தண்ணி அப்படி தொட்டு இப்படி வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. இந்த ஸ்டேஜில் கையில் இப்படி வச்சு தண்ணி இப்படி தொட்டு இப்படி வச்சு பாருங்கள். கையில் ஒட்டக்கூடாது. ஒட்டிச்சு அப்படின்னா வேகலைன்னு அர்த்தம். வெந்துட்டுங்கிறதுக்கு அர்த்தமே இதான். எந்த களி எடுத்தாலும் சரி நல்லா கிண்டிட்டு உங்களுக்கு வெந்துட்டா வேகலையான்னு செக் பண்ணுறதுக்கு புதுசாக செய்கிறவங்க தான் சொல்கிறேன். வெந்துட்டா வேகலையாங்கிற தெரியறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. எந்த களி கிண்டுனாலும் சரி தண்ணியை பக்கத்தில் வச்சுட்டு அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியை வச்சு தொட்டு பாருங்கள். அந்த களியை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. நம்ம கையில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா களி வந்துட்டுன்னு அர்த்தம். வெந்தயக்களி ரெடி ஆகிட்டு வெந்தயக்களி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இதில் நம்ம நல்லெண்ணெய் புளிக்கிற நல்லெண்ணெய் ஊற்றலாம். அப்படியே நான் சாப்பிட்றேன் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஏதாவது இனிப்பு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை. நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா நாட்டு சர்க்கரையை அதோடு சேர்த்து கிண்டிடுவோம். வெந்தயக்களி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதேமாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோலாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். சிம்பிளான டிஷ் தான் நான் எப்போதுமே சொல்லிக் கொடுப்பேன். சமையல் தெரியலும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள்
வெயிலுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம உடலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் நம்ம வெயிலுக்கு செஞ்சு சாப்பிட்டு நம்ம உடலை குளிர்ச்சியாக்கும். தேங்க்யூ.